அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 81வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. நம்ம சமையலறை ஏதோ வீட்லேயும் நிச்சயமாக சமையலறை இருக்கும். அப்போ அந்த வீடு அந்த சமையல் நம்ம மாடர்னாக, அதாவது இருக்குன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. எல்லா பெண்களும் நினைப்பாங்க அந்த சமையலறை சுத்தமாக இருக்கணும், நல்லா மாடர்னாக இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக மாடர்ன் கிச்சனு, ஐலண்ட் கிச்சனு போன்ற நிறையா அந்த செட்டப்லாம் இருக்குது, அதெல்லாம் போடணும் வீட்டில் அப்படின்னு நினைப்பாங்க. அதேமாதிரி வீட்டு அந்த சிங்க்கு பார்த்திங்கனாலும் அதாவது அந்த கிச்சனில் இருக்கிற சிங்க்கு பார்த்தா கூட மாடர்னாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லி நிறைய விதவிதமாக இதில், அதாவது கூகுளில் பார்த்து எது நல்லா இது இருக்கும், அதாவது நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நிறையோட பார்த்து நல்ல ஒரு மாடலாக மாதிரி சிங்க்கு நிறைய போடுறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். அந்த சிங்க்கு இப்போ மாடர்ன் கிச்சனாக அமைக்கும் போதோ, ஐரன் கிச்சனாக அமைக்கும் போதோ அந்த சிங்கானது எந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும்னு அவங்க ஒரு பிக்சர் தருவாங்க. அந்த பிக்சர் பார்த்து நம்ம போடுவோம். அப்படி போடும்போது உங்களுக்கு கவனத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற இடத்துல நீங்கள் அந்த கிச்சனை அமைப்பு இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படின்னா, இப்போ வடகிழக்கு கார்னரில், அந்த கிச்சனுடைய வடகிழக்கு கார்னரில் சிங்க் இருந்தால் நல்லா எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். அதாவது அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா நன்மைகளுமே அந்த சிங்கு மூலம், சிங்கில் கூடிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அமைப்பு, வாஸ்து அமைப்பு. அதே மாதிரி கிழக்க வச்சாலும் பேரும் புகழும் கிடைக்கும். அதே நீங்கள் தென்கிழக்கு வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், தென்கிழக்கு வேணும்னா உங்களுக்கு இந்த பகை தான் ஏற்படும். அதாவது பகை ஏற்படும். பெண்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. அதேமாதிரி தெற்கு பக்கம் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அவமானம் ஜாஸ்தியாக நடக்கும். அதாவது நம்ம நல்லா தான் இருப்போம், பட் நம்மளை அவமானப்படுத்துறது நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது தெற்கு பக்கம் நீங்கள் சிங்க் வச்சுருந்தா. அதே தென்மேற்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய, அதாவது ஆண்கள், அதை பெண்ணுங்க வைக்கும்போது ஆண்களுக்கு அந்த வீட்டில் குடும்பத்தில் ஆண்களுக்கு நோய் அதிகமாக அவங்க நோயினால் பாதிக்கப்படுவாங்க. அதிகமாக அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறையா உருவாகும் தென்மேற்கில் நீங்கள் அந்த சிங்க் வைக்கும்போது. அதே மேற்கு வச்சிங்கன்னா, மேற்கு நடுப்பகுதி, அதாவது இந்த கிச்சனுடைய மேற்கு நடுப்பகுதி வச்சிங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மேற்கு நடுப்பகுதியில் சிங்க் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே வடமேற்கு வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு எல்லாமே இந்த வடமேற்கில் சிங்க் வைக்கும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏற்படும். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா, அவங்க காலேஜில் கூட அந்த வடமேற்கில் சிங்கு வைக்கிறனால அந்த காலேஜில் கூட அந்த ஃப்ரெண்டு கூட தேவையில்லாமல் பகை உண்டாகும், சண்டை உண்டாகும். அதாவது இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இது இந்த வடமேற்கில் நீங்கள் சிங்கு வைக்கிறதுனால இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே வடக்கு பக்கம் நீங்கள் வச்சுட்டீங்க, ஆல்ரெடி வடக்கு பக்கம் இருக்காது. ஏன்னா அவங்க என்ட்ரன்ஸ் வடக்கு பக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பக்கம் சிங்கு வைக்க முடியாது. சப்போஸ் அவங்க தென்கிழக்கு வடமேற்கு, அந்த கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு மேற்கு பக்கம் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் அடைச்ச மாதிரி இருக்கும் சோறு. அப்போ நீங்கள் வடக்கு பக்கம் நீங்கள் சிங்கு வைக்கிறதுனா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் சிங்கு வைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, மேற்கு, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சிங்கு வச்சிட்டிங்கன்னா அந்த வீடு வாஸ்துப்படி சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலும் பல நல்லா தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.